குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையத்திலிருந்து மாநகர பேருந்தை ஒரு நபர் கடத்தி சென்று விபத்து ஏற்படுத்தி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சீனிவாசன். சீனிவாசன், வணக்கம். இந்த சம்பவத்துடைய முழு பின்னணி என்ன? வணக்கம். இன்று அதிகாலை 2 மணி அளவில் சென்னை நீலாங்கரை அடுத்த நக்கரை செக் போஸ்ட் பகுதியில் காங்கிரீட் மிக்சிங் செய்யக்கூடிய அந்த லாரி மீது ஒரு அரசு தடயம் 109, அதாவது திருவான்மூரில் இருந்து கோவளம் செல்லக்கூடிய அந்த பேருந்து வேகமாக மோதி இருக்கின்றன. மோதி இருந்தது அந்த லாரி ஓட்டுநர் அவரு ரோந்து பணியிருந்த போலீசாரிடம் தகவல் தெரிவித்தார். அந்நிலையில் ரோந்து பணியிருந்த போலீசார் தகவலின் பேரில் அந்த ஓட்டுநரை பிடித்து விசாரித்த போது அவர் அரசு பேருந்தினுடைய ஓட்டுநர் அல்ல, அவர் ஒரு கூடுவாஞ்சேரியை சார்ந்த ஆபரகம் என்பது தெரிய வந்தது. இந்நிலையில் தான் அவரை பிடித்து விசாரித்த போது அவர் கூடுவாஞ்சேரியில் கார் இன்டீரியர் வேலை செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார். அவர் நேற்று கூடுவாஞ்சேரியிலிருந்து திருவான்மூர் வந்த போது அவர் பயணித்த பேருந்தில் நடத்துனர் அவரை அவதூறாக பேசியதாகவும் சில்லறை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டதாகவும் பயணியை தரகுறாக நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் அங்கே திருவான்மூரில் ஒரு மதுபான கடையில் மது அருந்திவிட்டு அந்த பேருந்து நிலையத்தில் தூங்கியிருக்கிறார். அதிகாலை அவருக்கு தூக்கம் தெளிந்தவுடன் ஒரு அரசு பேருந்து எடுத்து ஓட்டி சென்று வந்திருக்கிறார். அப்போது அந்த ஓட்டுநர் அயர்ந்து தூங்கிய நிலையில் அதை கவனிக்காமல் விட்டிருக்கிறார்கள். இவர் ஓட்டி வந்த அந்த பேருந்து கிழக்கு கடற்கரை சாலை அக்கறை பகுதியில் இருக்கின்ற ஒரு லாரி மீது மோதி இருக்கிறது. அப்போதுதான் தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது காவல்துறைக்கு. அப்போது ரோந்து பண்ணியிருந்த காவல்துறையினர் அவரை பிடித்து விசாரித்தது இவர் குடிபோதையில் இருந்தது தெரிய வந்திருக்கின்றன. உடனடியாக திருவான்மூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தது. அவரை கைது செய்து விசாரித்ததில் அவர் நடத்துனர் தன்னிடம் தலைகுறவாக நடந்து கொண்டதாகவும் தன்னை அலக்கழித்து அந்த இருக்கையில் அமரு இந்த இருக்கை அமரு என்று அலக்கழித்ததாகவும் கூறி இது போன்று நடத்துனருக்கோ அல்லது ஓட்டுநருக்கோ பாடம் புகட்டும் வகையில் நான் இந்த பேருந்து எடுத்து வந்தேன் என்று வாக்குமூலம் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் தற்போது அவர் போலீசார் பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நன்றி சீனிவாசன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.